ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாட்சாஸ் ஹோம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம நைட்டு டின்னர் தோசை தான் நம்ம வீட்டில். அதுக்கு மாவு கடையில் தான் வாங்க விட்டுருந்தேன். ஏன்னா ஃப்ரிட்ஜு கொஞ்சம் சரியில்லை, அதனால் என்னால் மாவு வீட்டில் அரைக்க முடியல. கொஞ்சம் சரி பண்ணிவிட்டு அரைச்சிடுவேன் வீட்டில். நான் மாவு எப்பொழுதும் போல் பாக்கெட்டு வரையும் ஊற்றி கழுவி எடுத்துக்கணும். அப்போ தான் எந்த மாவையும் நம்ம வேஸ்ட் பண்ணாமல் எடுத்துக்கலாம். இதுக்கு என்னன்னு பார்க்குறீங்களா? தொட்டுக்க நம்ம எப்பொழுதும் போல் தேங்காய் சட்னி தான் ஃப்ரெண்ட்ஸ். நான் தேங்காய் சட்னி அரைக்கிறப்ப அதில் கொஞ்சம் பொட்டுக்கல்ல, பூண்டு, பச்சை மிளகா வச்சு அரைப்பேன். இல்லைன்னா வெங்காயம் வச்சு அரைப்பேன். டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நீங்கள் என்ன வச்சு அரைச்சா நல்லாயிருக்கும், நீங்கள் எப்படி அரைப்பீங்க அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக ப்ளீஸ் என்னோடய வீடியோவை சப்போர்ட் பண்ணுங்கள். என் வீடியோவுக்கு அது சட்னியெல்லாம் தாளிச்சிட்டு எப்பொழுதும் போல் தோசை ஊற்றுறதுக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். தாளிப்பில் எப்போயும் பெருங்காயத்தூள் போடுவேன். நீங்களும் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறீங்களா என்னங்கிறத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எல்லாமே ரெடி பண்ணி இந்த தோசை அப்படின்னாலே ஆஹா ஊற்றணுமா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் சப்பாத்தி செய்கிறதுக்கு, தோசை ஊற்றி கொடுக்கறதுக்கு நான் சலிச்சிக்க மாட்டேன். பசங்களுக்கு தோசைனா டக்குன்னு வேலை முடிஞ்சிடும். இந்த சப்பாத்தினா மாவை பிசைஞ்சு அதை வளர்த்து அதுக்கப்புறம் தவாவில் போட்டு வாட்டி அதுக்கப்புறம் எடுத்து சாப்பிட்றதுக்கு எப்படியும் 1 hour ஆகிடும். அதனாலே நான் மேக்ஸிமம் சப்பாத்தினாலே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ அதே தோசைனா வாங்கினோமா, ஒரு சட்னி அரைச்சோமா, அப்படி சரன்னு ஊற்றுனோமா, மாமிக்கு மட்டும் திருப்பி போட்டு கொடுப்பேன் தோசையை. நான் மட்டும் என்ன செய்வேன், பிள்ளைங்களுக்கு எல்லாருக்குமே தோசையை ஒன் சைடாக வலித்து எடுத்துகிட்டு பெரட்டாமல் கொடுத்துருவேன் பிள்ளைங்களுக்கு தோசையை. நீங்கள் எப்படி செய்வீங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நல்ல மொறுன்னு நம்ம தோசை வரும். எனக்கு கல் பெருசு, அதனால் தோசையும் நல்லா பெருசாகவே இருக்கும். 2 தோசை சாப்பிட்டா ரொம்ப திருப்தியாக இருக்கும். தோசை ஊற்றுறதும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிலாம் நம்ம வீட்டு பெண்கள்லாம் ரொம்பவே ஃபீல் பண்ணுவோம். அது ஹவுஸ் ஒய்ஃப்லாம் ரொம்பவே ஃபீல் பண்ணுவோம் இல்லையா? எல்லாமே கஷ்டமாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. ஆனால் எதையுமே நம்ம கஷ்டம்னு நினைக்கிற வரையும் தான். அதை ஈஸின்னு எடுத்துகிட்டு வந்துச்சுங்களேன், நமக்கெல்லாம் அது ஒரு தூசி மாதிரி டக்குன்னு வேலையை பார்த்துட்டு வந்துடுவோம். மதியானம் ஃப்ரெண்ட்ஸ் லஞ்சுக்கு சிக்கன் பிரியாணி தான் வாங்கியிருந்தோம் இல்லையா? அந்த சிக்கன் பிரியாணி குட்டீஸ்க்காக, சின்னவருக்காக எடுத்து வச்சுருந்தோம். அதை தான் எடுத்து அவரை சாப்பிட சொன்னேன். வேண்டாம் எனக்கு பிரியாணியே அப்படிங்கிறான். நைட்டில் டிஃபன் சாப்பிடணுன்னா, லஞ்சு சாப்பிடணுன்னா அந்த பிள்ளைங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதே டிஃபனை கொடுத்துங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. டிஃபன் தான்மா வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்கள் வீட்டு குட்டீஸ்கெல்லாம் அப்படி தான் சொல்கிறாங்களாங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, இந்த மாவோட நம்ம வெங்காயம், ஊத்தாப்பம் எல்லாமே போடலாம். டைம் இருந்தால் எல்லாமே செய்யலாம். பொடி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு தோசையில் மிக்ஸ் பண்ணி தடவி கொடுக்குறது, பொடி தடவி கொடுக்குறது, இந்த மாதிரி எல்லாமே செய்யலாம். பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இதெல்லாம் பசங்களை கவர் பண்ணுறது நம்ம. ஆனால் தோசையை தவிர வேறு எதுவுமே செய்கிறதில்ல. நான் தோசை தான் ஊற்றுறேன். இட்லி பானை வச்சு ரொம்ப வருஷம், கிட்டத்தட்ட 1.25 வருஷம் ஆயிடுச்சு நான் இட்லி வச்சு ஊற்றியே. இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.